இன்னைக்கே நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாங்க நீங்க திரும்பி வருவீங்க? ஒரு நாள், 5 நாள், 1 மாசம், 1 வருஷம், ஒருத்தங்க 10 வருஷமா ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்ல போற கதை ஒரு மனுஷனோட கதை கிடையாதுங்க, ஒரு நாயோடையும் அதோட ஓனரோடையும் கதை. இந்த படம் சும்மா ஒரு அள வைக்கிறதோ இல்லாட்டி ஒரு நாய் படமோ மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு அதீத அளவில்லா அன்பு எப்படி இருக்குங்கிறது காமிக்கிற ஒரு படம் கூட. பார்க்கர் அப்படிங்கிறவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருக்காரு. இவர் டெய்லி ஒரே வழியில தான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருப்பார். போற வழியில திடீர்னு ஒரு நாள் ஒரு குட்டி நாய்க்குட்டியை பாக்குறாரு. ஆல்ரெடி சின்னதா இருக்கே, தனியா கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போறாரு. சரி, நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு ஓனர் வந்து கேட்டாங்கன்னா நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கையோட எடுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஓனர் யாரும் வரல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக போக அந்த நாய்க்கு இவருக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டும் அந்த ஒரு பாசமும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஆனா அந்த நாயோட பிரீடு வேற பிரீட் மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்பெஷலான பிரீட். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ட்ரெயினர் இருந்துச்சுன்னா, புதுசா ஒரு ஓனர் வந்துச்சுன்னா அது சொல் பேச்சே கேட்காது. இருந்தும் இவர் சொல்ற பேச்சை எல்லாமே கேட்கும். இவங்க 2 பேருக்குள்ள பாசம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா, டெய்லி இவர் யூனிவர்சிட்டி ட்ரெயின்ல தான் போறாருன்னு வச்சுக்கோங்க. கொண்டு போய் டெய்லி இவர் கூட போய் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு நாள் எப்பவும் போல யூனிவர்சிட்டி கிளம்பி போயிடுறாரு. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இவருக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராங்க, சடங்கெல்லாம் நடத்துறாங்க. ஆனா அந்த நாய்க்கு பார்க்கர் இறந்த விஷயமே தெரியாது. சரி, பார்க்கர் யூனிவர்சிட்டி தான் போயிருக்காரு, ஒரு நாள் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த நாய் 1 நாள்ல 2 நாள்ல 1 மாசம் இல்ல, 10 வருஷமா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கேட்கவே வியப்பா இருக்குல்ல. அதை விட வியப்பான விஷயம் என்னன்னு தெரியுமா? இப்படி ஒரு நாய் நிஜமாவே இருக்குங்க. அந்த நாயோட லைஃபை தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் கடைசியில ஆகும்போது கல் நெஞ்சக்காரர் கூட அழ நல்ல சான்ஸ் இருக்கு. அநியாயத்துக்கு அழ வைக்கிற படம். கையில ஒரு கர்ச்சீஃப்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க. இந்த படத்தோட பேரு ஹாச்சி அ டாக்ஸ் டே. இந்த படம் யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.